introduce myself. என் பேர் அருள் பிரகாஷ், gastroenterologist. My colleague, Dr. Tarun George, he is also a gastroenterologist, and we have our medical superintendent, that's Dr. Pal, and we have our patient and a friend here. So the reason why we are here is to enlighten the community on doing a novel procedure for a small trouble which has happened after surgery. So I'll take you through for a better understanding. I'll just probably take you through this. We have a 22-year-old trans woman. Okay. Sorry, can you hear? So, here a 22-year-old trans girl who had a gender-affirming surgery. Palinam correct பண்ற surgery ஒரு 6 months back பண்ணிருக்காங்க. After that, அந்த நியூவா பண்ண அந்த பிறப்புறுப்புல வழியா கொஞ்சம் கேஸ் பாஸ் ஆக ஆரம்பிச்சு, அப்புறம் ஸ்டூல்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கு என்னன்றதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் இதில் காமிக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம பார்க்குறது. ஸோ பின்னால் இருக்கிறது தான் பெருகுடல்னு சொல்றது, முன்னால் இருக்கிறது புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பிறப்புறுப்பு மாதிரி. ஸோ இப்போ அதுக்கிடையில் ஒரு கம்யூனிகேஷன் மாதிரி உருவாயிடுச்சு. ஸோ இதை வந்து கண்டுபிடிச்ச உடனே அங்கே இருக்கிற சில குட் எண்டோஸ்கோபிஸ்ட் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு கிளிப் மாதிரி யூஸ் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நான் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த கீழே இருக்கிற கிளிப்பு தான் அது. அந்த மாதிரி 2 கேப்பையும் ஃபிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க, விச் ஒர்க். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இயற்கையாகவே இந்த இது கொஞ்சம் விளக்குற ரீசன்ஸ்னால திருப்பியும் வந்திருக்கு. ஸோ தே கேம் அண்ட் மெட் ஆர் கலீக் டாக்டர் தருண் ஜார்ஜ். அண்ட் தென் என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கேன் பண்ணி அந்த கம்யூனிகேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தோம். ஸோ நம்ம அந்த ஸ்கேனில் காமிச்சிருக்கீங்க ஒரு சின்னதாக ஒரு கனெக்ஷன் மாதிரி விச் யூ கேன் சி ஓவர் ஹியர். இதுதான் அந்த கம்யூனிகேஷன். ஸோ இப்போ நமக்கு என்ன ஆப்ஷன்னா, there are 2 options. ஒன்று திருப்பி அதே மாதிரி ஒரு போட்டு ட்ரை பண்ணலாம், which there is a high chance that it may work, may not work, or a surgery. சர்ஜரினா நம்ம திருப்பியும் உள்ளே போய் அதை நம்ம டைப் பண்ணுறது, ஒரு கனெக்ஷனை டிட்டாச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆர் யூஸ் திஸ் சேம் டெக்னிக் வித் சம் நாவல் திங் விச் ஷுட் பிரிட்ஜ். நம்ம அதை திருப்பி ஒட்ட வைக்கிறதுக்கு அடிஷ்னலாக ஏதாவது ப்ரொசீஜர் பண்ணணும் பிளான் பண்ணுறோம். ஸோ நம்ம என்ன பிளான் பண்ணோம்னா, 2 எண்டோஸ்கோப் மூலமாக, ஒன்று வந்து அந்த புதுசாக உற்பத்தி பண்ண அந்த பாதையில் போகிறது, இன்னொன்று வந்து குடல் உள்ளவே போய் அந்த எந்த இடத்துல கம்யூனிகேட் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு பேட்ச் ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளிப்பை ஃபிக்ஸ் பண்ணால் அது ஃபுல்லாக ஆறி நமக்கு அந்த கம்யூனிகேஷன் சீல் ஆகிடும்ன்ற எண்ணத்தில் வி பிளான் திஸ். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா, வி நீட் அ ஸ்பெஷலைஸ்டு சென்டர் வேர் யூ கேன் டூ 2 endoscopes in the same time. ஒரே பர்சனுக்கு 2 டியூபிங் உள்ள போடுறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வேணும். ஸோ அந்த ஃபெசிலிட்டி நம்மக்கிட்ட இருக்கிறதுனால அது ஈஸியாக போயிடுச்சு. யூ கேன் சி தட்ஸ் த ஒர்க்கிங் ஏரியா. 2 ஸ்க்ரீன் தெரியுது இல்லைங்களா, ஒன்றில் வந்து குடலுக்குள்ளே இருக்கும், இன்னொன்று அந்த பிறப்புறுப்பில் இருக்கிற மாதிரி ஒரு இது. ஸோ அந்த மாதிரி ஒரு 2 இதுவும் சேர்ற மாதிரி ஒரு ப்ரொசீஜர் பண்ணுன்றதுக்காக நாங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஐ ஷோ a small video here. ஸோ இதுதான் நம்ம அந்த பெருகுடல்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ பெருகுடலில் போனால் இந்த ஹோல் வழியாக தான் நமக்கு கம்யூனிகேட் ஆகுது. ஸோ இந்த ஹோல் வழியாக நமக்கு உள்ளுக்குள்ளே வந்து இது வந்து நமக்கு பிறப்புறுப்பு வழியாக இருக்கிற ஓட்டை. ஸோ இப்போ நம்ம இது வழியாக ஒரு ஒயர் பாஸ் பண்ணும்போது கீழ் வழியாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் வெளியில் வரும் ஒயர். ஸோ உள்ள இந்த பக்கம் போகிற ஒயர் இந்த பக்கம் வருது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் அந்த கம்யூனிகேஷன். ஸோ இதை நம்ம பிளாக் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி பண்ணலான்னா, ஒரு ஹீட் மாதிரி அப்ளை பண்ணி, ஸோ இப்போ சூடு வைக்கிறோம் பார்த்தீங்களா, இது பேர் ஏபிசின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஜஸ்ட் மேக்கிங் தட் ஏரியா ரஃப். நம்ம ஸ்மூத்தாக இருக்கிற 2 தோலும் ஒட்டாது. ஸோ நம்ம அதை ஹீட் பண்ணி கொஞ்சம் ரஃபன் பண்ணுறோம். ரஃபன் பண்ணிட்டு இதுதான் நம்ம யூஸ் பண்ண இந்த பேட்ச். இதுக்கு பேர் வந்து பெரிகார்டியல் பேட்ச்னு சொல்லுவாங்க. இது வந்து உள்ள டிஷ்யூஸ் எதுவுமே இருக்காது, பட் இட் வில் பி லைக் அ ஸ்கேஃபோல்ட், ஒரு சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி. இது போய் ஒட்டி நம்ம செல்ஸ் இது மேலே வளர்ந்து இது 2யும் ஒன்றா ஆக்கணுங்கிறது தான் நம்மளோட எண்ணம். இந்த பேட்சை வந்து நிறைய சர்ஜரிக்கெலாம் முன்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்க, சர்ஜரிக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எண்டோஸ்கோப்பிக்காக நம்ம தான் இதை யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த துணி மாதிரி இருக்கும், சின்னதாக ஒரு கிளாத் மாதிரி. ஸோ வி வெண்ட் இன் வித் தட். இந்த பேட்சை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஓட்டை வழியாக ஒரு பக்கம் பாஸ் பண்ணி இன்னொரு பக்கம் நம்ம அதை வருதான்னு பார்க்கணும். வணக்கம், என் பேர் அருள் பிரகாஷ், உடல்நல மருத்துவர். நானும் டாக்டர் தருண் ஜார்ஜ் என்னோட கலீகும் இங்கே இருக்கோம். இந்த நேரத்தில் நம்ம
சொல்ல வர்றது என்னென்னா, இன்னைக்கு நம்ம கூடியிருக்கிற நேரத்தில் we did an innovative procedure, ஒரு நூதனமான ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணியிருக்கோம். அது என்னென்னா, ஒரு யங் ட்ரான்ஸ் கேர்ள் அவங்க வந்து சிக்மாய்ட் கோலன் வெஜினோபிளாஸ்டி அப்படிங்கிற ஒரு ஜெண்டர் அஃபர்மிங் சர்ஜரி அண்டர்வென்ட் பண்ணியிருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அதில் ஏற்பட்ட சில சேஞ்சஸ்னால ஒரு உடலுக்கும் அந்த பிறப்பொருக்கும் சின்ன கம்யூனிகேஷன் மாதிரி வந்திருக்கு. அதை அடைக்கிறதுக்கான முயற்சிகள். ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலைங்கிறதுனால ரெண்டாவது அதே மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக சர்ஜரி பண்ணலாமா இல்லை எண்டோஸ்கோபி மூலமாகவே செய்யலாமா அப்படிங்கிறப்போ எண்டோஸ்கோபி மூலமாகவே ரொம்ப கஷ்டம் இல்லாமல் ஜென்டல் அனஸ்தீஷியாவில் 2 எண்டோஸ்கோபி மூலமாக உள்ளே போய் அந்த ஹோலை கண்டுபிடிச்சி அது உள்ள ஒரு பேட்ச்னு ஒரு பொருள், அதாவது நம்ம ஒரு செல்லோடு சேர்ந்து வளர்கிறதுக்கு ஏதுவாக ஏற்படுற ஒரு பேட்ச் உள்ள வச்சு ஒரு கிளிப் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கிளிப் வச்சு க்ளோஸ் பண்ணதுனால அந்த 2 பாதைக்கும் உள்ள கம்யூனிகேஷன் பிளாக் ஆகிடுச்சு. அண்ட் தட் வில் ஹெல்ப் டு ஹேவ் அ கம்ஃபர்டபுள் லைஃப் அஹெட். அண்ட் ஸோ அந்த ஓட்டை க்ளோஸ் பண்ணதுனால இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தட். இது வந்து சர்ஜரி மூலமாக பண்ணாமல் எண்டோஸ்கோபி மூலமாக ஒரு நியூவர் டெக்னிக் மூலமாக பண்ணதுனால வி தாட் வி வில் send a message across. அதுக்காக தான் நீங்கள் தேங்க்யூ. நீங்கள் பேசுகிறீங்க. நான் என்னோட ஜெண்டர் கன்வர்ஷன் சிக்மாய்ட் கோலோவெஜினோபிளாஸ்டி சர்ஜரி பண்ணேன். இந்த சர்ஜரி மோஸ்ட்டாக ட்ரான்ஸ் உமன்ஸ் வந்துட்டு பண்ணக்கூடிய சர்ஜரி, அவங்களோட பாலின மாற்றம் பண்ணக்கூடிய சர்ஜரி. ஸோ இந்த சர்ஜரி இட்ஸ் சம்திங் அட்வான்ஸ் சர்ஜரி. மீன் நம்மளோட வயரை ஓப்பன் பண்ணி சிக்மாய்ட் கோலான்னு சொல்லக்கூடிய குடல் பகுதி எடுத்து கன்செஷன் பண்ணி நான் வந்து ஒரு வெஜினல் கேனல் ரெடி பண்ணுற ஒரு சர்ஜரி. அது பண்ணி வித்தின் ஃபியூ மந்த்ஸில் ஐ ஹேட் சர்ஜரிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ். அப்போ நான் டாக்டர் மீட் பண்ணி எனக்கு அப்போது கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் என்ன பண்ணாங்க, ஓடிஎஸ்சி கிளிப்பிங் வந்துட்டு போட்டாங்க. ஈவன் தோ அது அந்த ஓடிஎஸ்சி கிளிப்பிங் வந்துட்டு ரிசல்ட்ஸ் கொடுக்கல. ஸோ அகெயின் ஆஃப்டர் 3 months ஐ ஹேட் சேம் காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ அந்த கேஸ் நான் என்னோட மென்டால் அப்ரோச் பண்ணி மகிதா மேம் அப்ரோச் பண்ணும்போது டாக்டர்ஸ் வந்துட்டு தருண் ஜான்சன் டாக்டர் ஒன்று எக்ஸாமைன் பண்ணாரு. எக்ஸாமைன் பண்ணதுக்கு they have taken CT scans and MRI scans and they have identified as a small fiscus communication opening is there in my vaginal canal. ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா சேம் ஓடிஎஸ்சி கிளிப்பிங் மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ண வேண்டாம், அது கூட இன்னும் எக்ஸ்ட்ரா வந்துட்டு நம்ம மெத்தட் போட்டு க்ளோஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு they have introduced a new pericardial patchன்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் வந்து நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் யூ ஹேவ் டு க்ளோஸ் தி பேட்ச் அப்படின்றத சொன்னாங்க. ஸோ தட் எண்டோஸ்கோபிக் மூலிமா 2 சைடுமே எண்டோஸ்கோபிக் மூலிமா பண்ணி they are creating a APC procedure to create a wound. After that they insert the patch. After that we have to close the patch. So the 3 procedure பண்ணி எனக்கு general sedation வந்து procedure was success uneven. So I hope it gives a better result. That's it. What is the message you are going to give to your community? கம்யூனிட்டிக்கு என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு எங்களோட கம்யூனிட்டி மெயினாக சர்ஜரிக்கு தான் மெயினாக எல்லாருமே வந்து பாடுபடுவாங்க. பட் எல்லாருமே வந்துட்டு அவங்களோட காஸ்ட்டை வந்துட்டு பியர் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன சொல்வேன்னா, பொறுமையாக இருந்துட்டு பெஸ்ட்டான ஒரு சர்ஜரியை வந்துட்டு மேற்கொள்றது